தயவு செஞ்சு குடிக்காதீங்க. குடிக்கிற காசுல வீட்டுக்கு அரிசி பருப்பு வாங்கிட்டாங்கன்னு ஒயின் ஷாப் ஒண்ணுல தொண்டை தண்ணி கத்த பாதிரியார் ஒருவர் அறிவுரை சொல்றதும் அத கொஞ்சமும் கண்டும் காணாம மது பிரியர்கள் டாஸ்மாக்ல மது வாங்குற வீடியோவும் சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்த குடிப்பழக்கம் உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்க பிள்ளைகளுக்கு உங்க குடும்பத்துக்கு சேர்த்து பாதிப்பு. தயவு செஞ்சு யாரும் குடிக்காதீங்கன்னா. வேலை செய்ய வேண்டிய நேரம் 12 மணி, இப்ப வந்து குடிச்சு உங்க வாழ்க்கையில கெடுத்துக்கிறீங்களா? அநேக குடிகாரருடைய குடும்பம் வறுமையில வாடுதுன்னா தயவு செஞ்சு இந்த குடிக்கிற காசுக்கு வீட்டுக்கு அரிசி பருப்பு வாங்கிட்டு போங்க. மது அருந்துதல் உடல் நலத்துக்கு கேடுன்னு தமிழக அரசுடைய அறிவுறுத்தல் திரையரங்குகள்ல இடைவேளை நேரத்துல ஒளிபரப்படுறப்போ அந்த குடிமகன்கள் பொருட்படுத்தாம கடந்து போவாங்க. அதே போல பாதிரியார் ஒருவர் ஒயின் ஷாப் முன்பு நின்று அங்கு வரிசையில முண்டி எடுத்துக்கிட்டு மது வாங்கக்கூடியவர்களை பார்த்து, இந்த குடிப்பழக்கம் உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க குடும்பத்துக்கும் பாதிப்பை தான் ஏற்படுத்தும். தயவு செஞ்சு யாரும் குடிக்காதீங்க. குடிக்கிற காசுல உங்க குடும்பத்துக்கு அரிசி பருப்பு வாங்கித்தாங்கன்னு அறிவுறுத்தல மத பிரச்சாரத்துடன் பாடல் பாடி கூவி கூவி குடிமகன்களுக்கு அறிவுறுத்துறாரு. வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? தன்னை கடந்து போய் மது வாங்குற குடிமகனை தோல்ல தட்டி அவர் அறிவுறுத்தியும் குடிமகன்கள் யாரும் அவரை கொஞ்சமும் சட்டை செய்யாம டாஸ்மாக்ல மது பாட்டில்களை வாங்குறாங்க. இந்த வீடியோ எந்த ஊர்ல எப்போ எடுக்கப்பட்டதுங்கிற விவரம் இல்லைனாலும் இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தார், வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தை. இந்த குடிப்பழக்கம் உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்க பிள்ளைகளுக்கு உங்க குடும்பத்துக்கு சேர்த்து பாதிப்பு. தயவு செஞ்சு யாரும் குடிக்காதீங்கன்னா. வேலை செய்ய வேண்டிய நேரம் 12 மணி, இப்ப வந்து குடிச்சு உங்க வாழ்க்கையில கெடுத்துக்கிறீங்களா? அநேக குடிகாரருடைய குடும்பம் வறுமையில வாடுதுன்னா தயவு செஞ்சு இந்த குடிக்கிற காசுக்கு வீட்டுக்கு அரிசி பருப்பு வாங்கிட்டு போங்க. உங்க பிள்ளைகளை படிக்க வைங்க. நாங்க சர்ச்சிலிருந்து வரோம். இந்த குடிப்பழக்கத்திலிருந்து நீங்க வெளிவரணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து இந்த பழக்கத்தில் உங்களுக்கு விடுதலை தருவார். தயவு செஞ்சு யாரும் குடிக்காதீங்கன்னா. 2 கரம் கூப்பி கேட்கிற குடும்பத்தை பாருங்க, பிள்ளைகளை பாருங்க. தயவு செஞ்சு மனம் திரும்புங்க.